வணக்கம் இல்லா தமிழுள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நல்ல த்ரில்லிங்காக போய் கொண்டிருக்கின்ற ஒன்றை தான் பார்க்க போன்றோம். என்னென்னு சொன்னால் இறைவனின் பாவங்கள் எல்லாத்தையும் போக்காட்டு நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் கலைக்கிறதுக்காண்டி என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கங்கை யமுனா காசி என்று போவார்கள். அப்படித்தான் இப்போது நல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கின்றது. சுவாரஸ்யமாக இருக்கின்றது. பார்க்கும்போது இப்படியும் நாட்டில் நடக்கின்றன என்று சொல்லி பார்க்கும்போது அவ்வளோத்துக்கு இருக்கின்றது. அடே என்ன உலகம் எப்படி மாறுகின்றது என்று சொல்லி பாருங்களேன் எப்படி என்று. ஏனென்று சொன்னால் ஆன்மீகம் என்று போய் கடைசியாக பாவத்தை வாங்கி கொண்டு வரார்கள் பார்த்தீங்களா. ஏனென்று சொன்னால் இந்த பெண் ஒரு மோனலிசா. இந்த பெண் உத்தரப்பிரதேசத்தில் இந்த பிள்ளைன்ற இடம் உத்தரப்பிரதேசம். ஆனால் இப்போது என்னென்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா என்கின்ற திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே பல கோடி மக்கள் 44 கோடி மக்களை எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் இப்போது 10 கோடி மக்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது 25ஆம் தேதி தொடங்கி 45 நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அதில் இப்போது ஜஸ்டின் ட்ரூடோவுடைய மனைவியும் போயிருக்கிறான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்படியான உலக மக்கள் வெளிநாட்டவர்கள் எல்லோரும் இங்கே நீராடுறவர்கள் நீராடி தங்கள் பாவங்களை போக்காற்றுகின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு, ஆன்மீக நம்பிக்கை. அத்தோடு இங்கே துறவிகள், ஞானிகள், அபூரிகள் என்று சொல்லி நிறைய பேர் இங்கே நீராடுறவர்கள். இந்த திருவிழாவில் பெரிய கொண்டாட்டமாக இருக்கின்றது. அங்கே வியாபாரிகள் நிறைய பேர் வருவார்கள். அதுவும் இந்த பாசிமணி விற்கிறவர்கள்லாம் நிறைய பேர் வருவார்கள். ருத்ராட்ச மாலை, பாசிமணிகள், அந்த கைமணிகள், மற்றது சிப்பிகள் என்று சொல்லி நிறைய கொண்டு விற்கிறவர்கள் வியாபாரிகள். அதை இந்த வெளிநாட்டவர்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வருவார்கள். அப்படித்தான் மோனலிசா என்கின்ற பெண், 16 வயசு பெண், அவாவும் அங்கே வியாபாரம் செய்து கொண்டு இருந்தால் அப்போது ஒரு யூடியூப்பர் பார்த்து விட்டார். பார்த்த உடனே இந்த பெண்ணுடைய கண்ணிൻ്റെ அழகை பார்த்தா காந்த கணக்கு இருந்தது, கவர்ச்சியாக இருந்தது. கண் அவ்வளவு கவர்ச்சியாக இருந்தது. இமைகள் எல்லாம் நல்ல பெரிய இமைகளாக இருந்தன. மூக்கு நல்ல அழகான மூக்காக இருந்தது. வாய் அவ்வளவு அழகாக இருந்தது. பற்கள் என்றால் அவ்வளவு வரிசை பற்களாக இருந்தது. தலை முடி என்றால் நீட்டு முடியாக இருந்தது. நிறமாக இருந்தது. அப்போது அந்த யூடியூப்பர் அந்த பெண்ணை பார்த்தவுடன் உலக அழகிக்கு பார்க்க இவள் ஒரு அழகியாக இருக்கின்றாளே என்றுட்டு அந்த யூடியூப்பருடைய என்னென்னு சொன்னால் அவர் கண்ட போடுறதுக்காண்டி அதை எடுத்துட்டார். அந்த பிள்ளையை எடுத்துட்டு அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் தன்னுடைய யூடியூப்பில் கொண்டே போட்டுக்கிறார். அப்போது போட்ட உடனே நம்ம பசங்கள் என்ன செய்வாங்க, பார்த்த உடனே யாரடா இந்த உலக அழகி என்றுட்டு, எங்கே இந்த உலக அழகி எங்கே இருக்கிறாங்கன்ட்டு சொல்லி அங்கே படையெடுக்க துவங்கிட்டார்கள். ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்தில் இப்போது திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு நிறைய மக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பாருங்கள், ஆன்மீகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது பார்த்தீங்களா? ஆன்மீகம் பெண்ணை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. இங்கே கும்பிட போகையில், இறைவனை வேண்ட போகையில், இறைவன் தங்களுடைய பாவங்களை தீர்க்க போகையில். ஆனால் இங்கே போய் நம்ம எங்கே சொன்னால் பெண்ணிடம் பாவத்தை வாங்க போகின்றார்கள். ஆனால் அந்த பெண்ணில் எந்த ஒரு குற்றமும் இல்லை. அந்த பெண் தான் வியாபாரம் செய்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேங்கோ, என்னை தொந்தரவு செய்யாதேங்கோன்னு அந்த பெண்ணை நிறைய பேரிட சொல்லியிருக்குது, தன்னை தொந்தரவு செய்யாதேங்கோண்டு. ஆனால் இவர்கள் என்ன இருக்கிறாருன்னா அந்த பெண்ணை போட்டு தொந்தரவு செய்கிறது, அத்தோடு செல்ஃபி எடுக்கிறது, அந்த பிள்ளைன்ற சகோதரனை போட்டு அடிப்பது, இப்படி நிறைய சித்திரவதை அந்த பெண்ணை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு கட்டத்தில் அவருடைய தகப்பனார் என்ன செய்தார் என்று சொன்னால் இதெல்லாம் சரி வராது, இந்த பிள்ளைக்கு எது நடந்துடும் என்றபடியால் அவர் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய சொந்த ஊருக்கு அந்த பிள்ளையை அனுப்பிட்டார். இப்போ அந்த தாத்தா சொன்னார் இந்த பிள்ளை எதுவும் விரையில் என்று சொல்லிச்சுன்னா, அப்போ பாருங்கள் அழகு எவ்வளோ ஆபத்தில் முடியுதுண்டு. அந்த பிள்ளையை எங்கே கொண்டு ஒழிக்கிறான்னு தெரியாமல் நிற்கிறேன். இந்த இளமையான வேட்டை எங்கே கொண்டு இந்த பிள்ளையை ஒழிக்கிறான்னு தெரியாத அளவுக்கு அந்த தாய் தகப்பன் இருக்கின்றார்கள் பார்த்தீங்களா. அத்தோடு என்னன்னு சொன்னால் எங்கண்ட
அப்துல் கலாம் அவர் சொன்னார் என்னென்று சொல்லுங்க பாப்பா, இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று. இளைஞர்கள் எப்படியான கனவுகளை காணுகின்றார்கள் பார்த்தீர்களா? பெண்கள் ஒரு அழகாக இருக்கக்கூடாதா? ஒரு நாட்டில் ஒரு பெண் அழகாக இருப்பது தப்பா? அந்த அழகை பார்த்தீங்களா எப்படி அந்த அழகு ஆபத்தாக போயிருக்கின்றது என்று. ஆனால் ஒன்று என்னென்று சொன்னால், இதில் ஒரு நன்மை நடந்திருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இந்த பெண்ணை ஒரு பெரிய ஒரு பாலிவுட் டைரக்டர் சொல்லியிருக்கிறார், இந்த பெண்ணை நடிக்கிறது கூப்பிட போன்றார். ஆனால் பாருங்க என்னென்று சொன்னால், இந்த பெண் நடித்து உயரத்துக்கு போக போகின்றா. ஆனால் இங்கே பாருங்க, செல்ஃபி எடுத்தவர்களோட நிலைமை என்ன சொல்லுங்க அப்போ. இவர்கள் இப்படியே செல்ஃபி எடுத்து போட்டு கொண்டு தான் இருக்கணும் மொழிய. அந்த பெண் பெரிய ஒரு இடத்துக்கு போயிடுவா. ஆனால் இவர்கள் உள்ள பாவம் முழுக்கதையும் வாங்க போயிடார்கள். ஏனென்று சொன்னால், அது ஒரு ஆன்மீகம். அந்த இடம் ஒரு ஆன்மீகம். கும்பமேளா என்கின்ற ஒரு பல கோடி மக்கள் அந்த இடத்துல நீராடி தங்கள் பாவங்களை போக்காட்டுற இடம். அந்த இடத்துல இவர்கள் போய் செய்கிற வேலையை பாருங்க, எவ்வளவு அருவருப்பான செயல் என்று பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு ஹிந்து இடத்துல செய்கிற அருவருப்பான செயலை பார்த்தீங்களா? உங்களுடைய கொமெண்டை போடுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.